ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள். ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது. ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற இறுகி போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, எவரையும் சமமானதுடன் சந்தி, நீ பட்டறைக்காரனாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடி தாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே எங்களுடைய அமைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ, அன்பானவருக்கு நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் என்று ஒன்றே கிடையாது. அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்கைகளோ தம்பிகளோ இருந்தார்கள், என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது. 2024 பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே 40 தொகுதிகளையும் வென்ற, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம். பல வாக்ககங்களில் வாக்கு